ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். லைனிங்கில் அவங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அளவு வச்சு எப்படி நம்ம கட் பண்ணுறது ஈஸியாக அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரிஜினல் பீஸு. இதுதான் பார்த்தீங்கன்னா லைனிங்கு. அளவு அவங்க கொடுத்துருக்காங்க. லைனிங்கை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிரித்து போட்டுப்போம். அந்த ஓப்பன் பக்கம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வரணும். ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் வரணும். அதை அப்படியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழே வந்து மடித்து அடிக்கிறதுக்கு ஒரு லைன் போட்டுங்க. ஒரு 1 இன்ச்சு அவங்களுக்கு மடிப்பு எவ்வளோ வேணுமோ, ஒரு சிலர் வந்து சின்னதா வைக்க சொல்லுவாங்க, ஒரு சிலர் பெருசா வைக்க சொல்லுவாங்க. அதுக்கேத்த மாதிரி நம்ம கீழ மடிப்புக்கு ஒரு 1 இல்ல 1 1/4 அந்த அளவுக்கு நம்ம ஒரு லைன் போட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே அளவு ப்ளவுஸ் அப்படியே நம்ம வந்து எங்கேயுமே கொஞ்சம் கூட மாறாம அப்படியே நம்ம அளவு எடுத்துப்போம். ரெடி அளவு. இது வந்து தையலுக்காக. அப்படியே நீங்க ஷோல்டர் கரெக்ட்டா வச்சு, இந்த ஷோல்டர் பார்த்தீங்கன்னா, அவங்க கரெக்ட்டா எந்த அளவு எடுத்திருக்காங்களோ, அந்த ஷோல்டர் கரெக்ட்டா இழுத்து புடிச்சு, அங்க ஒரு மார்க்கு. கரெக்ட்டா ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலேயே வச்சுக்கங்க. எங்க எப்போ நீங்க மார்க் பண்ணாலுமே, ஒரு 1/4 இன்ச்சு, 1/4 இன்ச்சு விட்டே பண்ணுங்க. ஏன்னா, அப்பதான் வந்து அந்த தையலுக்குலாம் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். அப்படியே ஒரு சைடு மட்டும் ப்ளவுஸ் எடுத்து, அப்படியே பாருங்க, நார்மல் சைடு பிடிச்சு, அங்க ஒரு மார்க். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு அங்க எக்ஸ்ட்ராவே ஒரு கொஞ்சம் 1/4 இன்ச்சு விட்டு தான் உங்களுக்கு மார்க் பண்றேன். அந்த மாரி எல்லா இடத்துலயும் நீங்க 1/4 இன்ச்சு விட்டுங்க. ரொம்ப ப்ளவுஸ போட்டு மார்க் பண்ணி கிறுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. அப்படியே ஆமாங்க. நீங்க அப்படியே ஒரு 1/4 இன்ச்சு விட்டு அப்படியே நீங்க மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க. பார்த்தீங்கன்னா, நெக் இவ்வளோ தான் அவங்க கேட்டுருக்கிறதுனால, அந்த நெக் லைன் அப்படியே எடுத்துங்க. ஆனா சின்ன நெக்கு தான் இவங்க கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க. ரொம்ப பெரிய ப்ளவுஸா போடுவாங்க. அப்புறம் நம்ம இடுப்பு பக்கத்த பிடிச்சு, இடுப்புல டாட் போடுறோம் இல்லையா? அதையும் ஷோல்டரையும் நம்ம வச்சு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு லைன் மார்க் போட்டுக்கலாம். இப்ப ஸ்கேல் வச்சு எல்லா மார்க்கையும் கரெக்ட்டா நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட இதுவாகாம எல்லா மார்க்கையும் கரெக்ட்டா நம்ம ஸ்கேல் போட்டு லைன் போட்டுக்கலாம். உங்களுக்கு தெரியும் அந்த ஆர்மல் கரெக்ட்டா அந்த 1 இன்ச்சு தான் அங்க வரும். அங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 1 இன்ச்சு கரெக்ட்டா அந்த வளைவு எடுத்து, நெக் அந்த வளைவு எடுத்து, நம்ம இப்ப அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லா அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். பேக் பீஸ் பாருங்களேன் கட் பண்ணியாச்சு. இவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ரொம்ப போட்டு அப்படியே இது பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. ரொம்ப சிம்பிளா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸியா மார்க் பண்ணலாம். அவங்க அளவு ப்ளவுஸ் குடுத்துட்டாங்கன்னா, ஈஸியா மார்க் பண்ணலாம். அளவு ப்ளவுஸ்ல எந்த கரெக்ஷனும் இல்ல, இது கரெக்ட்டா இருக்கு அப்படின்னும்போது, நம்ம ரொம்ப ஈஸியா கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்ஷன் சொன்னாங்க அப்படின்னும்போது, அதுக்கேத்த மாரி கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த அளவுலாம் நம்ம இது பண்ணணும். நம்ம எங்கெங்க மார்க் பண்ணோம்ல, அங்கெல்லாம் ஒரு 1/2 காத்து போட்டுக்கலாம். சின்னதா கட் பண்ணிட்டுங்க. அப்பதான் தையல் போடும்போது உங்களுக்கு தெரியும். இப்ப பேக் பீஸ் எடுத்துட்டோம். அவ்வளோதான். இப்ப நம்ம ஸ்லீவ் பார்க்கலாமா? ஸ்லீவ் பாருங்க. அப்படியே அந்த பீஸ 4ஆ மடிச்சு போட்டுக்கங்க. 4ஆ மடிச்சு அந்த ஃபோல்டிங் வந்து ஆப்போசிட் வரணும். ஓப்பன் சைடு வந்து நம்ம பக்கம் வரணும். அந்த மாரி போட்டுக்கங்க. போட்டுட்டு இது லைனிங் பீஸுன்றதுனால, கீழ ஒரு 1/4 இன்ச்சு விட்டா போதும் லைன். மடிச்சு அடிக்கிறதுக்காக. ரொம்ப விடணும்னு கிடையாது. இப்போ நம்ம நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னும்போது, அங்க 1 இன்ச்சு நம்ம விடணும். ஏன்னா, எம்மிங் பண்றதுக்காக. இது அப்படியே நம்ம மடிச்சு அடிக்க போறோம் அப்படின்றதுனால, ஒரு 1/4 இன்ச்சு விட்டா போதும். பாருங்க 1/4 இன்ச் லைன் போட்டிருக்கேன். அப்படியே ப்ளவுஸ் வச்சுடுங்க. ஸ்லீவ் அப்படியே எடுத்துங்க. ஸ்லீவ் வந்து பாருங்க. அப்படியே புடிச்சு மேல மேல ஒரு லைன். கரெக்ட்டா அந்த உங்களுக்கு இதில நான் ஒரு 2 மார்க் போட்டு காட்டுறேன். இதுதான் ரெடி அளவு. அதுக்கு பக்கத்துல ஒரு லைன் 1/4 இன்ச்சுக்கு தையலுக்காக. அதே மாரி கீழயும் இவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் பத்தாததுனால, லைனிங் நம்ம இங்க ஒட்டு போட வேண்டியது வரும். கீழ கண்டிப்பா ஜாயிண்ட் போட்டு தான் நம்ம தைக்கணும். அந்த மாரி மார்க் போட்டுட்டு இப்ப பாருங்க, இதில நான் என்ன உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னும்போது, இப்ப பாருங்க நம்ம ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் ஒண்ணு உங்களுக்கு போடுறேனே பாருங்க. நம்ம மேல மார்க் எடுத்திருக்கோம் இல்லையா? அந்த மார்க்ல ஒரு லைன் ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ இதில என்ன ஒண்ணுன்னா, 1, 2, 3 இந்த 3 அளவு தான் நம்ம பார்க்கணும். இது வந்து எதுக்கு இந்த 3 அளவு அப்டின்னா, இந்த நார்மலா வந்து ஒல்லியா இருப்பாங்க. அந்த ஸ்லீவ் மட்டும் பார்த்தீங்கன்னா, கை மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும். அவங்களுக்கு அந்த கை பார்த்தீங்கன்னா, அந்த ஷோல்டர் பக்கத்தில கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும், இந்த 3ஆம் நம்பர்லேருந்து அப்படியே வளைச்சு எடுக்கணும். 3ஆம் நம்பர்லேருந்து வளைச்சு எடுக்கணும். கொஞ்சம் நார்மலா இருக்கிறவங்களுக்கு அந்த 2ஆம் நம்பர்லேருந்து வளைச்சு எடுக்கணும். இப்போ நான் மார்க் போடுறேன் பாருங்களேன். இப்போது இவங்க வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிறாங்க அப்படின்றனால, நான் 3ஆம் நம்பர்லேருந்து அப்படியே வளைச்சு கொண்டு போகிறேன். இல்ல அவங்க ஒல்லியா இருப்பாங்க, கொஞ்சம் கையெல்லாம் சின்னதா தான் இருக்கும் அப்படின்னா 2ஆம் நம்பர் எடுத்துக்கங்க.
இல்லைன்னா அந்த 1ஆம் நம்பர்லேருந்து கூட நம்ம எடுத்துக்கலாம். 1ஆம் நம்பர் கிட்ட இருந்தே கூட ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு அந்த 1ஆம் நம்பர்லேருந்து எடுத்துக்கலாம். நான் சின்ன சின்ன மார்க் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். இதுதான் வந்து இந்த ஸ்லீவோட மெத்தட். இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக குண்டாக இருக்கிறவங்களுக்கு அந்த இடம் குஞ்சு நிமிரும் போதெல்லாம் குஞ்சு ஒரு வேலை செய்கிறாங்கன்னா பின்னாடி பக்கம் அப்படியே டைட்டாக ப்ளவுஸ் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் அந்த 3ஆம் நம்பர். அது வந்து கொஞ்சம் அந்த சதை பெருசாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி. இதுதான் வந்து ஸ்லீவோட மெத்தட். அப்படியே நம்ம கையை குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பாருங்களேன், கையை குடஞ்சி கட் பண்ணியாச்சு. இது ஃப்ரண்ட்டு பக்கம்தான் அப்படின்னு தெரியறதுக்காக அங்கே ஒரு கட்டிங் கொடுத்துக்கலாம் சின்னதாக. ஸ்லீவ்லேயும் கையிலையும் மடிச்சடிக்க ஒரு கட்டிங் கொடுத்துக்கலாம். இங்கே நம்ம ஜாயிண்ட்டு போட்டே ஆகணும். துணி பத்தாதவங்களுக்கு ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம ஜாயிண்ட்டு போடணும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். இவங்க அளவு ப்ளவுஸில் நம்ம செக் பண்ணிக்கணும். இது வந்து கிராஸ் பீஸாக கொடுத்துருக்காங்களா இல்லை ஸ்ட்ரெயிட் பீஸா அப்படின்னு சொல்லி அளவு ப்ளவுஸ் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கணும் எப்போவுமே. இப்போ பேக் பீஸை அப்படியே நம்ம வச்சு அச்சி மாதிரி எடுத்துக்கலாம். பேக் பீஸ் இதெல்லாம் அப்படியே மேலே போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது எப்போவுமே நம்ம மார்க் பண்ணும்போது இந்த கொக்கி பட்டியை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த கொக்கி பட்டி இருக்கீங்க இல்லையா, அதை அப்படியே மேலே போட்டுக்கோங்க. அந்த ஃப்ரண்ட்டு பக்கத்தை அப்படியே நீங்கள் மேலே போட்டு கரெக்டாக ஒரு 3 இன்ச்சு கீழே வரைக்கும் கரெக்டாக கை வச்சு அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் அந்த கொக்கி பட்டி இழுத்து பிடிச்சிங்கன்னா அது கரெக்டாக வந்து உட்காரும். அந்த ஷோல்ட்ரு வந்து ஃப்ரண்ட் அந்த நெக் இருக்குது இல்லையா, அது கரெக்டாக வந்து பாருங்கள் அழகாக வந்து உட்காந்துரும். நீங்கள் அங்கே சரியாக பிடிக்காதனால என்ன ஒன்று அப்படி கிராஸாக போகும், இல்லைன்னா ரொம்ப மேலே ஏறும். அப்போ இது கரெக்டாக வந்து உட்காரும். இல்லைன்னா ஷோல்ட்ரு இறங்குதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் கரெக்டான அளவு. இந்த மாதிரி அங்கே ஒரு மார்க் போட்டுங்க. எப்போவுமே பேக் பீஸோட ஃப்ரண்ட்டு பீஸு ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தான் இருக்கணும். வெளியே வரக்கூடாது. வெளியே வந்தாலே ஃப்ரண்ட்டு கொஞ்சம் லூஸ் ஆகிடும், இல்லைன்னா ஷோல்ட்ரு இறங்கும். கண்டிப்பாக ஃப்ரண்ட்டு வந்து அந்த கப் சைஸ்லாம் கரெக்டாக வராது, லூஸ் வந்துகிட்ருக்கும். அதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே வச்சு தான் நீங்கள் கண்டிப்பாக கட் பண்ணணும். இப்போது நம்ம ஃபுல்லாகவே இந்த ஆமூல் எல்லாம் எடுத்தோம் இல்லையா, அந்த பேக் பீஸை வச்சு இது அப்படியே நம்ம ஒரு கட்டிங் போட்டுக்கலாம். இந்த பேக் எப்படி இருக்கோ அதை அப்படியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டே கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம டாட்லாம் பிடிப்போம் இல்லையா, அதனால சைடில் ஒரு 1/4 இன்ச்சு விட்டே கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பேக் பீஸ் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த கட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஷோல்ட்ரு, அங்கேருந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே அந்த நெக் அப்படியே வளைவாக எடுத்துக்கோங்க. வளைவாக எடுத்து அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடுங்க. மேலே நம்ம ஒரு சின்னதாக ஒரு மார்க் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரைட்டுக்கு அப்படியே கீழே வரைக்கும் ஒரு லைன் போட்டு அப்படியே கட் பண்ணிவிடுங்க. இப்போது ஷோல்ட்ரு சென்டரில் கை வச்சுட்டு பாருங்கள், தெரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஷோல்ட்ரு சென்டரில் ஒரு விரல் அப்படி வச்சு அப்படியே பீஸை மடித்து போடுங்களேன். மடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சென்ட்ரு வந்துடும். இப்போது அளவு ப்ளவுஸ் எடுத்து ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஃபஸ்ட்டு டாட் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த டாட் பெரிய டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, மெயின் டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த டாட்டில் இருந்து கரெக்டாக அந்த டாட் மெயின்லேருந்து அந்த ஆப்போசிட்டில் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கரெக்டாக பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து நம்ம சென்ட்ரு பார்க்குறது. யார் அளவு ப்ளவுஸ் கொடுத்தாலும் நீங்கள் அந்த சென்ட்ரு பார்த்துங்க. இப்போது கரெக்டாக அந்த பட்டி பீஸுக்கு எவ்வளோ லைன் கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு இறக்கம் கொடுத்துருக்காங்கன்னு மேலே அந்த 1/4 இன்ச்சு விட்டுட்டு தான் பார்க்குறேன் பாருங்கள். கீழேயும் அதே மாதிரி 1/4 இன்ச்சு விட்டுட்டு தான் நம்ம மார்க் பண்ணணும். இதுதான் கப் சைஸோட அளவு. இப்போது மெயின் டாட் இருக்குது இல்லையா, அந்த டாட்டை பிடிச்சி ஷோல்டர் அது மாதிரி கரெக்டாக அந்த ஷோல்டராண்டை வச்சு அந்த டாட் பிடிச்சி அங்கே ஒரு இடத்துல ஒரு மார்க்கு, அதே மாதிரி 1/4 இன்ச்சு விட்டு. இப்போது சைடில் வந்து நம்ம தையல் பகுதி வருது இல்லையா, சைடு பிடிக்கிறோம்ல, அங்கே வந்து அதே மாதிரி பட்டி எந்த அளவுக்கு ஏற்றிருக்காங்க அங்கேயும் கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு விட்டு அங்கேயும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். ரொம்ப போட்டு கோடெலாம் போட்டுட்டு இது பண்ணிகிட்டு இருக்காதீங்க. இப்போ இந்த லைன்லேருந்து கரெக்டாக அந்த லைனில் ஒரு கட்டிங் கொடுத்துக்குங்க, அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா கிராஸ் தெரியுதுங்களா, இந்த இடத்துல கொஞ்சம் இறக்கம் இருக்கும், அங்கே கொஞ்சம் மேலே ஏற்றின மாதிரி இருக்கும். இப்போ பார்த்துட்டோமா. இப்போ என்ன பண்ணோன்னா மெயின் டாட், அந்த டாட் போட்டிருக்காங்களா, அது எந்த அளவுக்கு பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு மார்க்கு. அப்புறம் மேலே எந்த அளவுக்கு வந்து மேலே ஏற்றி அடிச்சிருக்காங்க அப்படின்னு 3 இன்ச்சு தான், எல்லாருக்குமே 3 இன்ச்சு தான் வரும். நம்ம இருந்தாலும் அளவு ப்ளவுஸை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்போது இதில் ஒரு கிராஸ் கொடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கே ஒரு கிராஸ் கொடுத்துக்கோங்க. இதுதான் ஸ்ட்ரெயிட்டு. இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஸ்கேல் போட்டு இதை பாருங்கள், அந்த ஸ்ட்ரெயிட்லேருந்து
அவங்க எந்த அளவுக்கு பிடிச்சிருக்காங்கன்ட்டு நம்ம லைன் போட்டுக்கிட்டோமா, இதுதான் அதோட லைன். இப்போ என்ன பண்ணுறோன்னா, சைடில் டாட்லாம் எவ்வளோ எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். அது எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னும்போது, இதை பீஸை அப்படி 2ஆ மடித்து போடுங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு நெக் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அந்த வளைவை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக இப்போ அந்த ஷேப் கிடைக்கும். இவங்க வந்து ரொம்ப இதுவாக இருக்க மாட்டாங்க. ப்ளவுஸில் கொஞ்சம் மேலேயே தான் போடுவாங்க. அதனால கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது பாருங்கள், அவ்வளோதான். கொஞ்சம் குறைஞ்சி கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்போ அந்த அக்கி பகுதியில் கொஞ்சம் சுருக்கம் வராமல் இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான். இப்போ இதையும் நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இதுதான் வந்து ப்ளவுஸ் வந்து பிடிக்கிறது. இப்போ இங்கே எப்படி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் ஒன்றா அப்படியே வச்சு லைட்டாக அங்கே ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா லைட்டாக கீறி விட்டுட்டிங்கன்னா அங்கே ஒரு லைன் கிடைக்கும். இந்த லைன் தான் வந்து அங்கே இதுக்கும் ரெண்டுத்துக்கும் அப்படி ஆப்போசிட்டில் அங்கே வச்சுட்டு இந்த 2 லைனுக்கும் கரெக்டாக அதான் பாருங்கள் அந்த லைனு. இந்த 2 லைனுக்கும் சென்டராக அங்கே ஒரு கிராஸ் போட்டு அங்கேயும் நீங்கள் அந்த மாதிரி லைனாக ஒரு மடிப்பு கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு அது தெரிந்து பாருங்கள், இங்கே தான் வரும். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு பார்த்துக்கலாம். இந்த சைடு டாட் பாருங்கள் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க தெரியுதுன்னு நினைக்கிறேன். கொக்கிப்பட்டியிலேருந்து தான் எடுக்கணும். சைடு டாட் வந்து எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்ட்டு பார்த்து கரெக்டாக பாருங்கள். ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்காக மடிப்புக்காக விட்டுட்டு ஐப்பட்டி கொக்கிப்பட்டி அதுக்காக விட்டுட்டு இது பாருங்கள் அப்படியே அங்கே ஒரு மார்க்கு. இந்த கிராஸு சைடு கிராஸ் பிடிக்கிறாங்க இல்லையா, அந்த கிராஸ் எவ்வளோ தூரம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு மேலேயும் தையலுக்கு விட்டுட்டு அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். 3மே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சுக்கு கேப் இருக்கும். அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஃப்ரண்ட் வந்து ரொம்ப ஷார்ப்பாகிடும். ஷார்ப் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு நீங்கள் மார்க் போட்டுக்கோங்க. இவ்வளோதான். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு மார்க் போட்டு எடுக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டு முடிஞ்சிச்சு. இது ரொம்ப சிம்பிள். ரொம்ப நீங்கள் வந்து பெருசாக எதுவுமே இது பண்ணிகிட்டு இருக்காங்க. பேக் பீஸ் இது, இது ஃப்ரண்ட் பீஸு முடிஞ்சிச்சு, வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். இது கை. இப்போ வந்து இவங்க கொடுத்துருக்குற துணி வந்து லைனிங் ரொம்ப சின்னது. லைனிங் வந்து பத்தல. ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் எடுக்க தான் கரெக்டாக இருந்தது. பீஸ் இல்லாததுனால நம்ம பட்டி பீஸ் இதில் கட் பண்ணலை. நம்ம கடையில் ஏதாவது துணி இருந்ததுன்னா நம்ம அதை போட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டேன். இப்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா மெயின் பீஸு அந்த அவங்க சாரீலேருந்து அந்த ப்ளவுஸ் நம்ம எடுத்தோம் இல்லையா, அந்த பீஸை போட்டு அப்படியே இந்த லைனிங்கை மேலே போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் வந்து மெயின் பீஸு. இது அப்படியே நம்ம போட்டுக்கலாம். போட்டு உங்களுக்கு வந்து வீடியோ நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோ கொஞ்சம் நல்லா போடுறேன். இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எடுக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. நைட்டில் வந்து தான் இது எடுத்ததுனால கொஞ்சம் இருட்டாக தெரியுது. பாருங்கள், இதை அப்படியே நீங்கள் மேலே போட்டு கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் வந்து இல்லை, ஒரு 1/4 இன்ச்சு ஒரு 1/2 இன்ச்சு உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி துணி விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. துணி இவங்க பெருசாக இருக்கிறதுனால நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். துணி ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும். ஃபுல்லாகவே இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் வருது இல்லையா, அது கிராஸாக இருக்குது. அதனால் ஸ்ட்ரைட்டாக போட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை நம்ம பிசுரை கட் பண்ணி எடுத்துடலாம். எப்போவுமே வந்து இந்த மாதிரி கிராஸாக இருக்குது பார்டர் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த பீஸை கட் பண்ணி ஒரு 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு துணி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லைன் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வரும். இப்போ அப்படியே லைனிங்கை மேலே போட்டு கட் பண்ணிவிடுங்க. கீழே இருக்க பீஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம லைனிங் விட்டு போடணும், அந்த ஜாயிண்ட்டு போடணுன்றதுக்காக அப்படியே விட்டுட்டு ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துருங்க. ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பீஸ் அப்படியே போட்டு ஃப்ரண்ட்டு பீஸ் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதையும் அப்படியே கரெக்டாக போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். இது எப்படி இருக்கோ அப்படியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ண வேண்டியதான். கட் பண்ணி வச்சுட்டோன்னா ரொம்ப ஈஸி நம்ம தைக்கிறதுக்கு. தைக்கும் போது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கடகடன்னு தைச்சி போட்டுடலாம். இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் கட் பண்ணி ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு பட்டி பீஸ்லாம் கூட நம்ம வந்து மிஷினில் உட்காரும் போது நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்களா, அவ்வளோதான். இந்த சைடு எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
தைக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம கட்டிங் தான் கரெக்ட்டா பண்ணணும். கட்டிங் கரெக்ட்டா இருந்ததுன்னா, ரொம்ப ஈஸியா தைச்சு போட்டுடலாம். கடகடன்னு தைச்சு போட்டுடலாம். அவங்க குடுத்த அளவு அப்படியே நம்ம பாருங்க கட் பண்ணி எடுத்துட்டோம். எந்த ஒரு மாற்றமும் இல்ல. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ல கேளுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்து நான் அளவு எடுத்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தரேன். தேங்க் யூ வாட்சிங் ஃபார் வீடியோ. நன்றி. இந்த பீஸ் எதுவுமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுங்க. அப்பதான் நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். தேங்க் யூ.